மகர ராசி ஆண்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சாமி? அதிகமான எதிர்ப்புகளையும் தடைகளையும் போட்டி பொறாமைகளையும் சந்தித்த பிறகு இவர்கள் வெற்றி பெறணும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் சார் ரஜினிகாந்த் சார் மகர ராசி. சுக்கிரன் ஒருத்தர் தான் இவங்களுக்கு பூரணமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நபர். திருமணமான பிறகு இவங்களுடைய லைஃப், அதாவது இவங்களுடைய வெற்றியை பார்ப்பதற்கு இவங்களுடைய அப்பாக்கள் நிறைய இடங்களில் இருப்பதில்லை. காதல், இச்சைகள், காமம் இதையெல்லாம் இவர்கள் தியாகம் செய்த பிறகுதான். சொல்லிட்டீங்க, அதுக்கு ரிலீஃப் சொல்லுங்க சார். மகர ராசிக்காரர்கள் எப்படியும் ஒரு உயர் அந்தஸ்துக்கு வர்றதுக்கு சுகமே சொல்லுங்க சாமி. பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி ஆண்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சாமி? காலபுருஷனுக்கு 10வது ராசி, நில ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சாட்டன். அதையும் தவிர சாட்டன் அப்படின்னு சொன்னாலே உழைப்பு உழைப்பு உழைப்பு, கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். இது காலபுருஷனுக்கே உழைப்பு ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போ உழைப்புக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ இவங்க மகர ராசிங்கிறது கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா, பெரும்பாலும் இவங்களுடைய பேரெல்லாம் ஜே அப்படிங்கிற எழுத்துல வரும், கே அப்படிங்கிற எழுத்துல வரும், அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு பி அப்படிங்கிற எழுத்துல கூட வரும். இதையும் தவிர இந்த ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயோடைய நட்சத்திரம். இதுல சூரியனும் உஷ்ணம், செவ்வாயும் உஷ்ணம். இதே ராசியில் செவ்வாய் உச்சமடைகிறார். இப்போ ஒரு கோபம் அப்படிங்கிறது உண்டு. ஆனா மற்றவங்க மாதிரி இவங்க அதை பகிரங்கமா வெளியே காமிச்சுக்காம இவங்களுக்கு உள்ளாரையே அந்த கோபத்தை வச்சுக்குவாங்க. ஏன்னா அதிகமான எதிர்ப்புகளையும் தடைகளையும் போட்டி பொறாமைகளையும் சந்தித்த பிறகு இவர்கள் வெற்றி பெறணும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் சார் ரஜினிகாந்த் சார் மகர ராசி. அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எவ்வளவு போட்டிகள், தடைகள், சதி, சூழ்ச்சி இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு இமயமா நிற்கிறார். ஆமா ஆமா. இந்த வயசுலயுமே அவர் எந்த அளவுக்கு உழைப்பை வெளிப்படுத்தி அந்த உடம்பை ஃபிட்டா வச்சுக்கிறது, திறமையை காண்பிக்கிறது, வெற்றியை தனதாக்கி கொள்கிறது, இதிலெல்லாம் எவ்வளவு ஸ்மார்ட்டாக ஒரு நபர் செயல்படுகிறாரோ அவங்களெல்லாம் நீங்க இந்த மகர ராசியில் பார்க்க முடியும். என்னன்னா, ஆரம்பத்தில் நிறைய சந்தர்ப்பங்களை விட்டு விடுவது. படிப்பை நிறைய பேர் சின்ன வயசுல விடுகிறார்கள். ராசியாதிபதி சாட்டான் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய அவமானத்தையும் தோல்வியையும் கொடுக்கும். நீ எல்லாம் இந்த இடத்துக்கு, இந்த விஷயத்துக்கு தகுதியான நபரா? உனக்கெல்லாம் இது தேவையா? நீ ஏன் அட்ரஸ் மாதிரி இந்த இடத்துக்கு வந்த? நீ வேற எங்கேயோ தானே போயிருக்கணும், உன்னை யாரு இங்கு கூட்டிட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி உங்களை அதிகமாக அவமானப்படுத்துவார்கள். அந்த இடத்திலிருந்து, அந்த விஷயத்திலிருந்து உங்களை வெளியே அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதையும் மீறி நீங்கள் பொறுமையுடன் போராடி கொண்டே இருக்கும் பொழுது இந்த 32, 33 வயதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதிகமா இவங்களை எல்லாம் கலைத்துறையில பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன்கிறது இவங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆயிடுது. அந்த சுக்கிரன் இவர்களுடைய வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் உச்சமடைகிறது. மகரத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம்னா புதனும் சுக்கிரனும் தான். அதுல புதனாவது 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆயிடுறாரு. சுக்கிரன் ஒருத்தர் தான் இவங்களுக்கு பூரணமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நபர். அப்போ கலைகள் இதையெல்லாம் குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் இவங்களுடைய 10ஆம் வீட்டுல ராகுவோடைய நட்சத்திரம் இருக்கிறது. சுவாதி, அது நிழல் கிரகம். அதுதான் இந்த சினிமா, நிழல் படம், போட்டோகிராஃபி, மாடலிங் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் உச்சம். இவங்க ராசியிலேயே சந்திரனுடைய நட்சத்திரம் கற்பனா சக்தி,
செவ்வாய் செயல்திறன், சூரியன் அட்மின், இதோடைய கலவை தான் இந்த மகர ராசி. இப்போ இந்த ராசியாதிபதி உச்சம் 10ஆம் வீட்டுலங்கும் பொழுது எப்படியாவது தொழில் மூலமாக ஒரு உயர் அந்தஸ்தை, ஒரு உயர் பதவியை, ஒரு உச்சத்தை, ஒரு ஸ்டேட்டஸை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு ஓயாமல் இவர்கள் உழைத்து கொண்டே இருப்பார்கள். ராசியில் குரு நீசம், பணத்தை தக்க வைத்துக் கொள்வதில் ரொம்பவும் போராடுவார்கள். பணத்தை இழப்பார்கள். இழந்த பிறகுதான் மேலே ஏறி வருவார்கள். இவர்கள் ராசியில் செவ்வாய் உச்சம், அந்த செவ்வாய் பாதகாதிபதி. எதிரி இவர்களை குறிவைத்துக் கொண்டே இருப்பார். எதிரி இவர்கள் மேல் வம்பு வழக்கு, காவல்துறை போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு இவர்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட வில்லங்கம் பிரச்சனை என்று இவர்களை முடக்குவார். இவர்களே இவர்களுடைய தனஸ்தானாதிபதிக்கு பாதகத்தில் ராசியாதிபதியை வைத்துக் கொள்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகரத்துக்கு கும்பம் 2ஆம் வீடு, இந்த கும்பத்துக்கும் அதிபதி சனி தன்னுடைய பாதகஸ்தானத்தில் போய் உச்சம். இப்போ பணத்தை முதல்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம பாதகமான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கிடைக்காமல் தவிப்பதில் இவர்களும் இருக்கிறார்கள். இவர்களுடைய 3ஆம் வீட்டில் வரக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கும் நிறைய அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தொல்லைகள், அதன் மூலம் பிரச்சனை. கேர்ள் ஃப்ரெண்டு தொல்லைனா எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அதுவாகவே வந்து இவர்கிட்ட தொல்லை பண்ணாது, இவர்களாகவே போய் அதில் சிக்கி கொள்வது. அதற்காக நிறைய பணத்தை, பொருளை, நேரத்தை விரயம் செய்வது. ஒரு சிலர் வந்து அந்த இடங்கள்ல ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களை கையில் எடுத்து கொள்வது, அதையெல்லாம் இவர்கள் சந்திக்கிறார்கள். அப்புறம் இதுவும் கடந்து போகும்னு சொல்லி அந்த எபிசோடை பாஸ் பண்ணி முடித்த பிறகு இவர்களுக்கு நிறைய அரசாங்க அதிகாரிகளே எதிர்முனையில் வந்து அமர்கிறார்கள். பிரச்சனை நிறைய சிக்கிறது மகரம். ஏன் தெரியுங்களா? இவங்களுக்கு லாபாதிபதியா வரக்கூடிய செவ்வாய் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்போ மறைக்கப்பட்ட விஷயங்களை இவர்கள் கையில் எடுக்கிறார்கள், அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள். அப்போ இவர்களுக்கு அஷ்டமாதிபதி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவர்கள் சுகஸ்தானத்தில் வந்து உச்சம். அப்போ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தண்டனைகள், இல்லைன்னா வந்து ஃபைன், இப்போ நீங்க சொன்னது ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, அதிகாரிகள்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய பிரச்சனை, அதையெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இதுல இருந்து பொதுவா இவர்களுக்கு பிளஸ் அப்படின்னா எங்க வருகிறது அப்படின்னா, குறிப்பா திருமணம், அதுவும் காதல் திருமணம். அதுக்காக வந்து என்னன்னா, அந்த காதல் திருமணம் அதுவாகவே அமையணும். 5ஆம் அதிபதி வீட்டில், 7ஆம் அதிபதி உச்சம். அந்த சந்திரன்கிறது இவங்களுக்கு காலபுருஷனுக்கு தனஸ்தானத்தில், இவர்களுக்கு பூர்வீக ஸ்தானத்தில் வந்து உச்சம். அந்த திருமணமான பிறகு, மனைவிங்கிற ஒரு நபர் உள்ள வந்த பிறகு இவங்களுடைய லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது. அதிலும் குறிப்பா முதல் குழந்தை, அதுவும் பெண் குழந்தையாக பிறக்கும் பொழுது நல்ல ஒரு உச்சம், நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இவர்களுக்கு ஏற்படுகிறது. நிச்சயமா நிச்சயமா சார். இது நீங்க நிறைய மகர ராசிக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க, மலன்னு கமெண்ட் போடுவாங்க. இவங்களுடைய 6ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுடைய எதிரி. 6ஆம் வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம், செவ்வாயோடைய நட்சத்திரம், அதுவும் இல்லாம குருவோடைய நட்சத்திரம். அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன், கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் நெகட்டிவ் எனர்ஜிஸ், அதுவும் தவிர இவர்கள் மேல் பழி சுமத்தப்பட்டு வம்பு வழக்கு, இந்த மாதிரி சதிகளை எல்லாம் எதிரிகள் கையில் எடுக்கிறார்கள். இந்த ஒரு சதியில சிக்கிறாங்கன்னா அவங்களுடைய டிராவல் ரொம்ப வருஷம் ஆகிறது. 8 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகுதான் இவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிறது. குறிப்பா இந்த டாக்குமெண்டேஷன் பிரச்சனை, கையெழுத்து போடுவது, கடன் வாங்குவது, மாத்தி கொடுப்பது, மாமா பிரச்சனை, அம்மாவோட தம்பியும் மாமா தான், அக்காவுடைய ஹஸ்பண்டும் மாமா தான், நிறைய இடங்கள்ல மனைவியுடைய அப்பாவும் மாமா தான். இந்த பிரச்சனை எல்லாம் கூட இவர்கள் அதிகம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இவர்களுடைய செலவு,
விரயத்தை கொடுக்கக்கூடிய குரு இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் உச்சம். இந்த 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது 2வது குழந்தை. பொதுவா மகர ராசிக்காரர்களுக்கு அந்த 2வது குழந்தை, அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த குழந்தையுடைய லைஃப்பை செட்டில் பண்றதுக்கு ரொம்பவும் போராடுகிறார்கள். நிறைய பொருள், நேரம், பணத்தை இவர்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை. அந்த குழந்தையுடைய ஹெல்த் ப்ராப்ளத்துக்காகவோ, இல்லைன்னா திருமணத்துக்காகவோ, இல்லை வெளிநாட்டு பயணத்துக்காகவோ நிறைய பணத்தை இவர்கள் செதற விட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அதையும் அவர்கள் தயங்காமல் செலவு செய்து எப்படியாவது அந்த குழந்தையை செட்டில் பண்ண வேண்டும்னு பார்க்குறாங்க. இவங்களுக்கு சூரியன் அஷ்டமாதிபதியாக வருவதனால் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அப்பாவை பிரிந்த பிறகு, அது சந்தர்ப்ப சூழ்நிலையா இருக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்டல்ல போய் படிக்கிறதா இருக்கலாம், அதுக்கப்புறம் அப்பாவை இழந்த பிறகு, பிரிந்த பிறகு ஒரு நல்ல வெற்றி, அதாவது இவங்களுடைய வெற்றியை பார்ப்பதற்கு இவங்களுடைய அப்பாக்கள் நிறைய இடங்களில் இருப்பதில்லை. புரியுதா உங்களுக்கு? இவங்களுடைய பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வந்து நீசமடைகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய இந்த உல்லாசம், லக்ஷுரி, இந்த காதல், இச்சைகள், காமம், இதையெல்லாம் இவர்கள் தியாகம் செய்த பிறகுதான் இவர்களுக்கு அந்த பாக்கியம் அப்படிங்கிறத தூக்கி கொடுக்கிறது. இவர்களே தொழில் ஸ்தானத்தில் உச்சம். பொதுவாகவே சாட்டன்னாவே உழைப்பு உழைப்பு, அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஜாபா இருந்தாலும் சரி, அந்த உடல் உழைப்பை, வியர்வையை சிந்திய பிறகு மிகப்பெரிய உச்சம். இவர்களுடைய லாபாதிபதி செவ்வாய் இவர்களுக்கு பாதகாதிபதி. அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இந்த பாதகமான விஷயங்களை இவர்கள் எடுத்தார்கள்னா கண்டிப்பா பிரச்சனைகளை இவர்கள் அனுபவிக்கிறார்கள். இவர்களுடைய விரையாதிபதியா வரக்கூடியது இந்த குரு அப்படிங்கிற கிரகம். இந்த குரு வந்து இவர்களை 7ஆம் வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்களுடைய குருவை வைத்து ஒரு முடிவு எடுப்பது. இந்த மாதிரி இவர்கள் பயணித்தார்கள் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய உச்சத்தை மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்நாளில் அடைவார்கள். நிச்சயமா சார், நிச்சயமா. இவ்வளவு சொல்லிட்டீங்க, அதுக்கு ரிலீஃப் சொல்லுங்க சார். இப்போ இவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, புத்திசாலித்தனமான நபர்கள், இவர்களை விட நன்றாக படித்தவர்கள், நன்றாக கணிதம் போடக்கூடிய நபர்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிரிகளாக வருகிறார்கள். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தொழில் துறை சார்ந்த வல்லுநர்களை போய் பார்த்து, இந்த கடன் வாங்கலாமா, இந்த டெக்னாலஜியை நான் எடுத்துக்கொள்ளலாமா, இந்த மாதிரி விஷயங்களை இவர்கள் 1க்கு 2 முறை அலசி ஆராய்ஞ்ச பிறகு அதில் கடன் வாங்குவது, இல்லை அந்த இடத்தை வாங்குவது, இதுக்கெல்லாம் இவர்கள் கொஞ்சம் நேரமும் பணமும் செலவு செய்ய வேண்டும். இவர்களுடைய 5ஆம் இடம்ங்கிறது நிலராசி. அப்போ இவர்கள் இந்த ஆன்மீக பயணம்னு போகும் பொழுது அந்த பூமியில செப்பல் போடாம நடந்து போகணும். இந்த பூமியோடைய ஸ்பரிசம் இருக்கணும். ஆனா 5ஆம் இடம் ரிஷபம், அது நிலம். அப்போ அந்த பூமியை தொட்டு கும்பிட்டு அந்த பூமியில வந்து இவர்கள் நடந்து, அதாவது இந்த பாத நடையா போறாங்க பார்த்தீங்களா, நடைபயணமா போறாங்கல்ல, அதெல்லாம் பண்ணும் பொழுது இப்போ பெரும்பாலும் இந்த பெருமாள் கோயில் வழிபாடு, திருப்பதி வழிபாடு, இதெல்லாம் இந்த நடைபயணமா போய் இவர்கள் அந்த வழிபாடு செய்யும் பொழுது அந்த வைப்ரேஷன் இவர்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக கிடைக்கும். குறிப்பா நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராசியாதிபதி சாட்டர்ன் அப்படிங்கிறதுனாவே என்னன்னா, நாமவே விஷயங்களை தள்ளி போடக்கூடாது. நீங்க கடுமையான உடல் உழைப்பை சிந்தினால் சாட்டர்னுக்கு உங்கள் மேல் பிரீத்தி ஏற்படும். அதே மாதிரி பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸு, இந்த துப்புரவு தொழிலாளர்கள், இறைவனின் குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன உங்களால் உதவி செய்ய முடியுமோ, இது மாதிரி காகத்துக்கு உணவிடுவது, பைரவருக்கு உணவிடுவது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் எப்படியும் ஒரு உயர் அந்தஸ்துக்கு வர்றதுக்கு மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம். வைரத்தையும் கூட இந்த கலைத்துறை மீடியா லைன்ல இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதையும் தவிர கிரீன், ப்ளூ, இந்த 2 கலர்ஸை இவர்கள் லக்கி கலர்களாக எடுத்துக்கொள்ளலாம்.
வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இவங்களுடைய வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கு, வாக்குஸ்தானத்துல செவ்வாயும் இருக்கிறார். இப்ப நீங்க கோச்சாரத்துல சொல்றீங்க. ஜனனகால ஜாதகத்திலேயே கும்பத்தில் இருக்கக்கூடியவர் மெயினா ராகு, செவ்வாய். இப்ப சில நேரத்துல இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த 1-2 வார்த்தைகள் கூட இவர்களுக்கு நெகட்டிவாக வந்துவிடும். நிச்சயமா சார். அதே மாதிரி இவங்களுடைய எதிரியை குறிகாட்டக்கூடிய 6ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு மீடியாவை குறிக்குது. அப்போ மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களால் நீங்கள் மடக்கப்படுவீர்கள். அப்ப என்ன ஆகும், நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அதை ரெக்கார்டு பண்ணி அதை மீடியால போட்டு ஃபிளாஷ் பண்ணி உங்களை கவுத்து விடுவார்கள். சூப்பர். இதையெல்லாம் நீங்கள் கவனமா இருக்கணும். பின்னாடியே அஷ்டமாதிபதி சூரியன் கவர்மெண்ட் உங்களை தேடி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டால் இன்னும் நீங்கள் ஒரு நல்ல உயரத்துக்கு போக முடியும். இந்த மகரமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலராசி தான். இதுவே பூமாதேவியை தான் குறிக்கிறது. அப்போ எவ்வளவு அடி அது அடித்தாலும் எவ்வளவு உதைத்தாலும் அதை எப்படி எடுத்துக்கணும்னா, எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் இவர் திரும்ப திரும்ப வந்து நிக்கிறாருப்பா, இவர் அசர மாட்டேங்கிறாரு, இவர் ஓய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எதிரிகளை துவம்சம் செய்து ஒரு லாங் டேர்ம். சாட்டர்னாவே தொலைநோக்கு தான். இன்னைக்கு எடுத்தோம் நாளைக்கு வந்துச்சுங்கிறது கிடையாது. இது ரோஜா பூ இல்லை, இன்னைக்கு நட்டோம் நாளைக்கு பூ வருதுங்கிறதுக்கு. இது தேக்கு மரம். நீங்க இன்னைக்கு நடுறீங்க, இன்னும் 5 வருஷம், இன்னும் 10 வருஷம், இன்னும் 15 வருஷம், இன்னும் 50 வருஷத்துக்கு நான் இருக்கிற ஃபீல்டுல நான் தான் கிங் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அவர் வெற்றியை கொடுப்பார். அந்த வெற்றியை நீங்கள் பூரணமா உங்களோட ஆக்கி கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சகிப்புத்தன்மை, பொறுமை, இது 2ம் இருந்தால் அதுவே போதுமானது. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.